சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. இரண்டாம் மைசூர் போரின் போது திப்பு சுல்தான் செய்த ஒரு செயல் அவனுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது என்று சொன்னீர்களே தாயே, அது என்ன? வினவினான் அந்த சிறுவன். இரண்டாம் மைசூர் போரின் போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஹைதர் அலி 1782 உயிரிழந்தான். அவனுக்கு பின் அந்த போரை தொடர்ந்து முன்னெடுத்துச் சென்றான் அவன் மகன் திப்பு சுல்தான். 1783 திப்பு ஆங்கிலேய படை தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸையும் அவனது படை வீரர்களையும் கைது செய்தான். அவனது இந்த செயல்தான் பின்னாளில் திப்புவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியது. ஹைதர் அலியை பலமுறை போர் முனையில் தோற்கடித்த ஆங்கிலேய படை தளபதி சர் ஐர் கூட் மங்களூர் உடன்படிக்கையின் மூலம் முடிவின்றி நீண்டு கொண்டிருந்த இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தான். 1784 மார்ச்சில் செய்து கொண்ட மங்களூர் உடன்படிக்கையின்படி இரு தரப்பினரும் தாங்கள் கைப்பற்றிய பிரதேசங்களையும் கைதிகளையும் ஒருவருக்கொருவர் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்புக்கொண்டார்கள். சொல்லப்போனால் இந்த உடன்படிக்கையின் மூலம் பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பெரிதும் பலனடைந்தான். புதிதாக உருவாக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வலிமை மிக்க எதிரிகளான மராட்டியர்களிடம் இருந்தும் மைசூர் திப்புவிடம் இருந்தும் பாதுகாத்து கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? நான் முன்பே சொல்லியிருந்தேனே, அமெரிக்காவில் பிரிட்டிஷார் அப்போதுதான் பெரும் தோல்வியை தழுவியிருந்தார்கள். தங்கள் வசம் இருந்த பகுதிகளையெல்லாம் அமெரிக்க மக்களிடமே திரும்ப ஒப்படைக்க வேண்டியதாயிற்று. அமெரிக்காவில் தம் குடியேற்ற பகுதிகளை இழந்த போதும் உலகின் மற்ற பகுதிகளை பிரிட்டன் கபளீகரம் செய்தது. இந்த நேரத்தில்தான் வாரன் ஹேஸ்டிங்ஸ் இங்கே தாங்கள் கைப்பற்றிய பகுதிகள் எதையும் இழக்காமல் ஆங்கிலேய ஆட்சி பகுதிகளை ஒருங்கிணைத்து வலுவாக்கினான். 2 மைசூர் போர்கள் முடிந்தும் மைசூர் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இரு தரப்புக்கும் இடையே மெட்ராஸ் மங்களூர் என 2 உடன்படிக்கைகள் முடிந்தும் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் மீண்டும் ஒரு போர் ஏற்பட்டது. இதுவும் கூட கூட்டணி மாற்றத்தால் என்றே சொல்லலாம். ஹைதர் அலியின் ஆளுகையில் இருந்த பிரெஞ்சு பகுதியான மாஹேயை கைப்பற்றி ஆங்கிலேயர்கள் எப்படி 2வது மைசூர் போருக்கு காரணமானார்களோ அதுபோல இப்போது திப்பு சுல்தானே 3ஆம் மைசூர் போருக்கு காரணமானார். இந்த நேரத்தில் கூட்டணிகள் மாறியிருந்தன. 1789 மைசூர் ராஜ்யத்தின் அண்டை ராஜ்யமான திருவாங்கூர் மீது போரை அறிவித்தான் திப்பு சுல்தான். போர் என்னவோ திருவாங்கூர் மீதுதான். ஆனால் அதுவோ ஆங்கிலேயரின் நட்பு பிரதேசமாக இருந்தது. அதன் காப்பாளர்களாகவே ஆங்கிலேயர்கள் படைபலத்துடன் இருந்தார்கள். இதுவே 3ஆம் ஆங்கிலோ மைசூர் போருக்கு வித்திட்டது. 2ஆம் போரின் முடிவில் மைசூர் புலி என்று பெயர் பெற்றிருந்த திப்பு இந்த 3ஆம் போரின் முடிவிலே அதன் எதிர்முனைக்கே தள்ளப்பட்டான். இந்த போரில் அவன் பெற்றவை வெகு சொற்பம். ஆனால் இழந்தவை
அநேகம். சரி, எத்தகைய உந்துதலில், எந்த விதமான பின்னணி தைரியத்தில் திப்பு சுல்தான் அப்படி ஒரு போரை அறிவித்தான்? அவனது இராணுவ பலம் என்ன? மாறிப்போன கூட்டணிகள் என்ன? அவனுக்கு தெரியாமலா இருந்தது? பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.